என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 3 இறைவார்த்தைகள் 15 முதல் 16 முடிய, 21 முதல் 22 முடிய. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவியனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு வரும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் உழைத்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள, பெரிய பெரிய சாதனையாளர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது, சாதாரண நிலையிலிருந்து ஒரு சாதனைகளாக அவளை மாற்றியது அவருடைய வாழ்க்கையில் அவளுக்கு இருந்த ஒரு அடித்தள அனுபவம் என்று சொல்லுவார்கள், ஃபவுண்டேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு சாதனையாளருக்குள்ளும் இந்த அடித்தள அனுபவம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். விவிலிய பின்னணிகளை பார்க்கும் பொழுது இந்த அடித்தள அனுபவமானது இறை அனுபவமாகவும் இருப்பதை பார்க்கிறோம். மிக குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் எஸ்ஐயாவின் அழைப்பானது அவருக்கு இறைவனுடைய அனுபவமாக மாறுகிறது. அந்த அழைப்பின் வழியாக அவர் இறைவனை முழுமையாக அறிந்து கொள்ளுகிறார். அந்த இறை அனுபவத்தின் வழியாக அவர் இறை வார்த்தை எடுத்து சொல்லக்கூடிய சக்தியை, பலத்தை அந்த அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளுகிறார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், தூய பவுலடிகளார் தமஸ்கு நகருக்கு செல்லும் வழியில் இயேசுவால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு அந்த ஒரு அற்புதமான இறை அனுபவத்தை பெறுகிறார். எந்த ஒரு திருத்துதருக்கும் கிடைக்காத ஒரு அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டு அந்த இறை அனுபவத்தின் வழியாக பெற்றுக்கொண்ட சக்தியினால், பலத்தினால் இறை வார்த்தையை பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியையும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய போதனைகளையும் அவருடைய இறை ஆட்சியின் விழுமையங்களையும் பற்றி மிக அற்புதமாக போதிக்கிறார், தம்முடைய திருமணங்கள் வழியாக எடுத்துரைக்கிறார். அதே போல இயேசு சபையை தோற்றுவித்த இக்னேஷியஸ் லயோலா, அவர் ஒரு குகையிலே அந்த இறை அனுபவத்தை உணர்கிறார். அந்த இறை அனுபவம் தான் அவரை இட்டு செல்லுகிறது ஒரு சபையை துவங்குவதற்காக. அன்னை தெரேசா டார்ஜிலிங் செல்லும் வழியில் அந்த அழைப்பை பெறுகிறார். ஏழை எளிய மக்களுக்கு, அனாதை மக்களுக்கு, யாரும் இல்லாதவர்களுக்கு, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீ பணி செய்ய வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு
அந்த அன்னைக்கு கொடுக்கப்படுகிறது. அது இறை அனுபவமாக மாறுகிறது. இவ்வாறாக இந்த அடித்தள அனுபவமானது இறை அனுபவமாக மாறி சாதனையாளர்களாக அவரை மாறச் செய்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த திருமுழுக்கு அவருடைய இறை அரசு பணிக்கு எவ்வளவு ஒரு அடித்தளமாக இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய திருமுழுக்கு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அங்கே தந்தையாம் கடவுளும் தூய ஆவியானவர் கடவுளும் இருப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவருடைய அந்த திருமுழுக்கு நிகழ்வில் தூய ஆவி புறா வடிவிலே அவர் மீது வந்து தங்குகிறார். தந்தையாகிய கடவுளுடைய குரல், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இது அவருடைய பணி வாழ்வின் துவக்கமாக இருக்கிறது. பணி வாழ்வின் துவக்கத்தில் கிறிஸ்து மட்டும் தனியாக இல்லை, மாறாக அவரை அனுப்பிய தந்தையாகிய கடவுளும் இருக்கிறார். அவரை வழிநடத்தியிருக்கிற தூய ஆவியாரும் அவரோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். அதே போல அவருடைய பொது வாழ்வின் இறுதியிலே நாம் பார்க்கிறோம். அவர் உருமாற்றம் அடையும் பொழுது அங்கே தந்தையாம் கடவுளும் தூய ஆவியானுடைய பிரசன்னமும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 3 ஆண்டு கால பொதுப்பணி வாழ்வில் அவர் சந்திக்கவிருக்கும் சவால்களையும் அவர்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எல்லா விதமான விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது அதை எதிர்நீச்சல் போட்டு செல்லக்கூடிய வல்லமையை, சக்தியை, பலத்தை இந்த திருமுழுக்கு என்கிற ஒரு இறை அனுபவம் கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை நாம் விவிலியத்திலே, நற்செய்தியிலே பல இடங்களிலே பார்க்கிறோம். பரிசேயர்களும் மறைநூல்களும் இயேசுவிடத்திலே வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவையெல்லாம் கற்பிக்கிறீர் என்று இயேசுவை கேட்கும் பொழுது இயேசு அவருக்கு மிக அழகான ஒரு பதிலை சொல்லுவார். ஆனால் அது பதிலாக அமையாது, மாறாக கேள்வியாக அமையும். திருமுழுக்கு யோவான் எந்த அதிகாரத்தினால் திருமுழுக்கு கொடுத்தார் என்கிற ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைப்பார். அதன் வழியாக நான் இந்த திருமுழுக்கு பெற்றுக்கொண்டதன் வழியாக, இந்த திருமுழுக்கு என்கிற இறை அனுபவத்தின் வழியாக, இந்த அடித்தள அனுபவத்தின் வழியாக நான் உங்களுக்கு இதை கற்பிக்கிறேன் என்று அவர் அழகாக தம்முடைய பதிலை சொல்லுவார். அதே போல இயேசு கிறிஸ்து தம்முடைய பாடுகளை பற்றி சொல்லும் பொழுது தன்னுடைய பாடுகளை இந்த அனுபவத்தோடு திருமுழுக்கோடு அவர் ஒப்பிட்டு பார்ப்பார். நான் இன்னொரு திருமுழுக்கு பெற வேண்டும், நல்லது, நான் திருமுழுக்கு பெற வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி தம்முடைய சீடர்களிடத்திலே தம்முடைய பாடுகளை பற்றி முன்மொழியும் பொழுது அவர் சொல்லுவார். ஆகவே இந்த திருமுழுக்கு என்கிற இறை அனுபவமானது இயேசுவுக்கு ஒரு இறை அனுபவமாக, அடித்தள அனுபவமாக இருந்தது. அதே வேளையிலே அவர் பல்வேறு நிலைகளிலே விமர்சிக்கப்பட்ட பொழுது, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத பொழுது, நிராகரிக்கப்பட்ட பொழுது எல்லாம் ஒரு கட்டத்தில் அவர் திருமுழுக்கு பெற்ற அந்த யோர்தான் நதிக்கரையில், அதற்கு பகுதி அருகாமையில் இருக்க பகுதியில் வந்து தங்குவார். அவ்வாறாக வந்து தங்கும் பொழுது அந்த இறை அனுபவத்தின் ஆற்றலால், சக்தியினால், பலத்தினால் எல்லா விதமான விமர்சனங்களையும், எல்லா விதமான எதிர்ப்புகளையும், எல்லா விதமான சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை, பலத்தை பெற்றுக்கொண்டு மீண்டுமாக தன்னுடைய இறை அரசு பணிகளே தம்மையை முழுமையாக ஈடுபடுத்த அவரால் முடிந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவின் திருமுழுக்கு இன்று நமக்கு சொல்லித் தருகின்ற படிப்பினை என்ன? நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இந்த இறை அனுபவம் நம்மில் உண்மையாகவே செயல்படுகிறதா? திரு அவை நமக்கு கற்பிப்பது, திருமுழுக்கின் வழியாக நம் ஒவ்வொருவரும் ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்பட்டு தூய்மையாக்கப்படுகிறோம், இறைவனின் பிள்ளைகளாக்கப்படுகிறோம், இறைவனின் சாயலாக மாற்றப்படுகிறோம். அந்த இறை சாயல், அந்த இறை பிள்ளைகளுக்குரிய தன்மை நம்மில் இருக்கிறதா என்கிற ஒரு முக்கியமான கேள்வியை நாம் எழுப்ப இந்த நாளில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதே வேளையில் நம்முடைய இந்த கிறிஸ்துவ ஆன்மீக பயணத்தில், இந்த வாழ்வில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், இடர்பாடுகள், இக்கட்டுக்கள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இவற்றிற்கு மத்தியிலும்
நாம் நம்முடைய நம்பிக்கையிலே வேரூன்றி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அருட்சாதனங்கள் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற இறை அனுபவம். அந்த இறை அனுபவம் தான் நம்முடைய நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தும். அந்த இறை அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு சவால்களையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டாலும் நம்மை உறுதியாக நிற்க செய்யும். இதை தான் இயேசு நமக்கு திருமுழுக்கின் வழியாக கற்பிக்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகிற இன்று நீங்களும் நானும் நம்முடைய திருமுழுக்கு நினைவு கூறுவோம். கண்டிப்பாக நாம் அனைவரும் சிறு பிள்ளைகளாக குழந்தைகளாக இருந்திருப்போம். ஆனால் வளர்ந்த பிறகு பல திருமுழுக்கு அருட்சாதனங்களை நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பிள்ளைகள் அவருடைய திருமுழுக்கு அருட்சாதனங்களை நாம் எடுத்திருப்போம். அந்த திருமுழுக்கு அருட்சாதனத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் முற்றிலுமாக இறைவனின் பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம், இறைவனின் குழந்தைகளாக மாற்றப்படுகிறோம், திருச்சபையின் அங்கத்தினர்களாக மாற்றப்படுகிறோம். ஆகவே அந்த ஒரு அனுபவம் நமக்கு இயேசுவை போன்று எல்லா சூழ்நிலையிலும் நாம் இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ, அவரின் அன்பு திருச்சபையின் அங்கத்தினர்களாக வாழ நமக்கு தேவையான சக்தியையும் பலத்தையும் இந்த இறை அனுபவம் நமக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறாக நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் மீண்டுமாக அந்த ஒரு இறை அனுபவத்தை புதுப்பித்து கொள்ள இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய திருமுழுக்கு நினைவு கூறுவோம். நாம் இறைவனின் பிள்ளைகளாக மாற்றப்பட்ட அந்த நாளை நினைவு கூறுவோம். நம்ம நிறைய பேருக்கு பிறந்த நாள் ஞாபகம் இருக்கும், எப்போ பிறந்தோன்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போ திருமுழுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். எப்படி நாம் நம்முடைய பிறந்த நாளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிறோமோ அதே போல நாம் திருமுழுக்கு பெற்ற நாள், கடவுளின் பிள்ளைகளாக மாற்றப்பட்ட நாளையும் நினைவு கூர்ந்து அந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் பல்வேறு சூழ்நிலைகளிலே கடவுளை விட்டு அகன்று போயிருக்கலாம், பல்வேறு சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், பல்வேறு துன்பங்களை எதிர்கொண்டு இருக்கலாம். ஏன் இந்த வாழ்க்கை என்று விரக்தியின் விளிம்பிற்கு நாம் சென்று கொண்டிருக்கலாம். அப்பேற்பட்ட நேரங்களிலே எப்படி நாம் நம்முடைய பிறந்தநாளை நினைவு கூர்ந்து இந்த ஒரு வாழ்க்கைக்காக இறைவனுக்கு நின்று செலுத்துகிறோமோ அதே போல நாம் திருமுழுக்கு பெற்ற அந்த நாளை நினைவு கூர்ந்து அந்த அனுபவத்தை நினைவு கூர்ந்து அந்த அனுபவத்தை மீண்டுமாக நாம் கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து புதுப்பித்து, இறைவா என்னை மீண்டும் உம்முடைய பிள்ளையாக மாற்றும், தவறி இருக்கிறேன், வெகு தூரம் சென்று விட்டேன், மீண்டுமாக திரும்பி வருகிறேன், என்னை உம்முடைய பிள்ளையாக உம்முடைய சாயலாக மாற்றி ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை ஆழப்படுத்தப்படுகிறது. இதுதான் இயேசு நமக்கு கற்பிக்கிறார். அவரும் பல்வேறு சூழல்களுக்கு உள்ளானார், நிராகரிக்கப்பட்டார், விமர்சிக்கப்பட்டார். அப்பேற்பட்ட தருணங்களிலே அவருக்கு சக்தியை கொடுத்தது, பலத்தை கொடுத்தது இந்த திருமுழுக்கு என்கிற இறை அனுபவம். நமக்கும் அப்படியான ஒரு அனுபவமாக இது மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த திருமுழுக்கிலே இறைவனை பார்க்க வேண்டும். இறைவனை நான் முழுமையாக பெற்றுக்கொண்டேன், இறைவனின் பிள்ளையாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வு நம்மில் இருக்குமேயானால் கண்டிப்பாக நீங்களும் நானும் இயேசு பெற்றுக்கொண்ட அதே வல்லமையை, அதே சக்தியை நம்முடைய திருமண வழியாக நாமும் பெற்றுக்கொண்டு நம்முடைய ஆன்மீக வாழ்வை தொடர்ந்து நடத்த முடியும். அவ்வாறாக வாழ தேவையான அருள் வரங்களை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.